நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீமத்பாகவதன்னாம புராணம் லோகவிஸ்ருதம் ஸ்ருணுயாத் ஸ்ரத்தயா யுக்தः மம சந்தோஷகாரணம். ஸ்ரீமத்பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா மேனிரே பகவத்ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாः. யத்ர யத்ர சதுர்வக்த்ர ஸ்ரீமத்பாகவதம் பவேத் கச்சாமி தத்ர தத்ராஹம் கௌர்யதா சுதவத்சலா. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். பகவான் செய்த அவதாரங்களுக்குள்ளே ரிஷிகளாலும் ஆழ்வார்களாலும் பேரின்பத்தோடே அனுபவிக்கப்பட்டது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். பாகவத புராணத்தில் சுகாச்சாரியர் பரீட்சித்து மகாராஜனுக்கு அர்த்தங்களையெல்லாம் உபதேசிக்கிறார். அதில் 10வது ஸ்கந்தம் முழுமையும் ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரம். கண்ணன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவதரித்தான் என்பதிலிருந்து தொடங்கி தன் அடிச்சோதியான பரமவதத்துக்கு போவதற்கு கண்ணன் சங்கல்பித்து கொண்டது வரை அனைத்து சரித்திரங்களையும் சுகாச்சாரியர் அற்புதமாக உபதேசிக்கிறார். அதிலே சூரிய வம்சத்தை பற்றி முதலிலும் சந்திரவம்சத்தை பற்றி பின்னாடியும் கூறுகிறார். சூரிய வம்சமும் பிரம்மாவிடத்திலிருந்து தான், சந்திரவம்சமும் அதே நான்முகன் பிரம்மாவிடத்திலிருந்து தான். பிரம்மாவுக்கு வசிஷ்டாச்சாரியர் பிறந்தார். அவருடைய குலத்திலேயே விவஸ்வான்னு கொண்டாடப்படுகிற சூரியன் பிறந்தான். சூரியனுடைய குலத்தில்தான் இக்ஷ்வாகு அவதரித்தான். இக்ஷ்வாகு அயோத்தி பட்டணத்தை ஆண்டு வந்த க்ஷத்திரிய ராஜா, பெரும் சக்கரவர்த்தி. அந்த அரசனுடைய வழித்தோன்றலாகத்தான் ராமனே திருவவதாரம் பண்ணுகிறான். நம்ம ராமனுடைய சரித்திரத்தை சுருக்கமாக பார்த்தோம். ஆனால் ராமனுக்கு பல பெயர்கள் உண்டே. ரகுகுல திலகன் என்னொரு பெயர், ராகவன் என்னொரு பெயர், ககுத்ஸ்தன் என்னும் ஒரு பெயர். தமிழில் காகுத்தன்னு சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் ககுத்ஸ்தன்னு சொல்கிறோம். ரகுன்னு ஒரு மகாராஜா, அவன் வம்சத்தில் பிறந்தபடியால் தான் ராமனுக்கு ராகவன்னு திருநாமம். ரகுவம்சம் என்று நீங்களே கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரகுவீர கத்தியம் என்று வேதாந்த தேசிகன் பாடியிருக்கிறார். இதெல்லாம் ராமனுக்கு முன்னாடி இருந்த ரகு மகாராஜாவை பற்றினது. அதே போல் ராமனுக்கு காகுத்ஸ்தன்கிற பேர் ககுத்ஸ்தன்ற மன்னவனாலே ஏற்பட்டது. ககுத்துன்னா ஒரு எருதினுடைய திமில், காளமாட்டினுடைய திமிலுக்கு ககுத்துன்னு பேர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை மூண்டது. தேவர்கள் எப்போதும் தங்கள் சண்டைக்கு உதவிக்கு இக்ஷ்வாகு குலத்தை ஆண்டுன்றிருந்தாலே அயோத்தியில் இருந்த மன்னர்கள் அவர்களைத்தான் வேண்டுவார்கள். அப்போ இந்த சக்கரவர்த்தி நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். சக்கரவர்த்தி தேவர்களிடத்தில் சொல்கிறார், நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிக்கு வரேன், ஆனால் தேவேந்திரனே ஒரு காளமாடா உருவம் எடுத்துக்கணும், அதை வாகனமாக கொண்டு அவன் திமிலில் நான் அமர்ந்து கொண்டு யுத்தம் பண்ணி ஜெயிச்சு தரேன் என்னிவன் கூறினான். அப்போ ககுத்து திமில், ஸ்த அதில் இருந்தான். ககுத்ஸ்த, ககுத்து என்னும் திமிலில் அமர்ந்து கொண்டு சண்டையிட்டபடியால் ககுத்ஸ்தன் அப்படின்னு அந்த அரசனுக்கு பேர். ககுத்ஸ்த வம்சத்தில் ராமன் அவதரித்தாரோ இல்லையோ, காகுத்ஸ்தன் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. அப்போ ராகவன் பெயர் காரணம் பார்த்தோம், காகுத்ஸ்தன் பெயர் காரணம் பார்த்தோம். இப்படி எப்படியோ திருநாமங்கள் பகவானுக்கு. இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த ஓரொரு சக்கரவர்த்திக்கும் மிகச் சிறப்பு உண்டு. சரையு நதியாலேயே அயோத்தி பட்டணத்துக்கு சிறப்பு, இக்ஷ்வாகுவாலேயே அந்த வம்சத்துக்கே சிறப்பு. அப்பப்போ பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போய் பேசிட்டு வருவனாம். இங்கே நாம் இருக்கிறது பூலோகத்தில், 7வது லோகம் சத்தியலோகம். அப்பப்போ போய் அங்கே வார்த்தை பேசிட்டு வரணும்னா அப்போ எவ்வளவு சக்தி படைத்த ராஜாவாக இருந்திருக்கணும். அந்த ராஜா பண்ணது ஒரு முக்கியமான சரித்திரம். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு ஓர் முறை போயிருந்த போது
அந்த இடத்தில் ஒரு பெருமாளை ஆச்சரியமாக அந்த இடத்துல சேவிச்சான். அங்கே விரஜா நதியை தாண்டி கீழே இருக்கக்கூடிய சத்தியலோகம். சத்தியலோகத்துக்கு இக்ஷ்வாக்கு போயிருக்கிறச்சே பெருமாளை சேவிக்கிறான். அப்போ அந்த பெருமாளுக்கு நாராயணன் ஜெகநாதன்னு திருநாமம். ஆதிசேஷ பர்யங்கத்தில் படுத்துட்டுருக்கார். பிரணவாகாரம், ஓம்ங்கிற பிரணவத்தின் வடிவத்தில் இருக்கும் விமானம், அந்த விமானத்துக்கு கீழே சயனிச்சுருக்கார். இவர் உம்ம ஊரில் ரொம்ப நாளாக இருந்துவிட்டார், எங்கள் ஊர் அயோத்தி பட்டணத்தில் வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு இக்ஷ்வாக்கு பிரம்மாவிடத்தில் வேண்டினார். சரின்னு பிரம்மா ஏற்றுக்கொண்டு அந்த பெருமாளை கொடுத்துட்டார். அங்கிருந்து எழுந்துருளை பண்ணி கொண்டு சரையூ நதிக்கரையில் அயோத்தி பட்டணத்தில் ஸ்தாபித்தான் இக்ஷ்வாக்கு. அயோத்திக்கு அயோத்தியா, அபராஜிதா என்கிற பெயர்கள் உண்டு. அது ஜெயிக்கப்பட முடியாத நகரமா, அயோத்தியான்னா அபேத்யா, தகர்க்கப்பட முடியாத நகரமா. அன்றைக்கி எப்போ தகர்ப்பப்பட முடியாத நகரம்னு பேர் வச்சாலோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த நகரத்தில் அதே போல் நிலைமை தான் நிலவேண்டு வருதுன்னு வச்சுங்க. ஏன்னா பெயர் காரணத்தை பார்த்தாலே அயோத்தியா, வைகுந்தத்தை ஒருத்தரும் ஜெயிச்சதில்லை, அதனால் அபராஜிதான்னு அதுக்கு பேர். அயோத்தியும் யாரும் ஜெயிச்சது கிடையாது. வைகுந்தத்துக்கு நிகரான சிறப்பு பெற்றது அயோத்தியா. அந்த இடத்துல கீழே வந்து இந்த பெருமாள் இருந்துட்டார். எங்கேயே சத்தியலோகத்தில் இருந்த பெருமாள் இக்ஷ்வாக்குவாலே எழுந்துருள பண்ணப்பட்டு அயோத்தியில் சரையூ நதிக்கரையில் ஸ்தாபிக்கப்பட்டார். அவர் வேற யாரும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பெருமாளை பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எங்கேயோ கதை சொல்கிறாப்பில் இருக்கும். இக்ஷ்வாக்கு அவருக்கு ஆராதனம் பண்ணினார், அம்பரீஷன் ஆராதனம் பண்ணினார், சகரன் ஆராதனம் பண்ணினார், மாந்தாத்தா ஆராதனம் பண்ணினார், அஜ மகாராஜன் ஆராதனம் பண்ணினார், தசரதனே ஆராதனம் பண்ணார், ராமனே ஆராதனம் பண்ணார். இந்த இத்தனை பேராலையும் ஆராதனத்தை வாங்கிண்ட ஆராத்திய தேவதை வேறாரும் அல்லர். அவர் தான் ஸ்ரீரங்கத்திலே 2 காவிரிக்கு நடுவில் சயனித்து கொண்டிருக்கும் பெரிய பெருமாள். குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று திருமாலையில் தொண்டரடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார். கிழக்கு நோக்கி திருவடியை நீட்டி மேற்கே திருமுடிய வைத்து வடக்கே பின்புறத்தை காட்டி தெற்கு நோக்கி இலங்க நோக்கி கடாட்சித்து கொண்டு சயனிச்சின்றிருக்கார் பெருமாள். இவர் இங்கே வந்தார், அயோத்தியில் தானே இருந்தார்னா ராமனாலேயே ஆராதிக்கப்பட்டார். ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு. விபீஷணனுக்கு பரிசு கொடுத்து நன்றி சொல்லி அனுப்பின ராமன். ஒத்தொத்தருக்காக பரிசு கொடுத்து விடை கொடுத்து அனுப்பிச்சுருக்கார். விபீஷணன் அனுப்பணும். எவ்வளோ ஒத்தாசை பண்ணியிருக்கார். சீதையை ரட்சிக்கிறதுக்கு காரணம், நாம் போய் ராவண ஜெயிக்கிறதுக்கு காரணம், ராட்சச பிறவியாக இருந்தாலும் எத்தனை பக்தி எத்தனை சரணாகதி பண்பு, இவனுக்கு உயர்ந்த பரிசு கொடுக்கணும்னு ராமனுக்கு திருவுள்ளம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மகிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப வசதியான பண்டத்தை எடுத்து தானம் கொடுங்கோன்னா எதை நம்ம கொடுப்போம்? ஒருத்தர் ஒன்று சொல்லி விடுப்போம். எதை கேட்டாலும் இவள் வாழ்க்கை எனக்கு இது பிடிக்கும். ஒருத்தர் சொல்லலாம், எனக்கு நித்தியப்படி வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதை எடுத்து தானமாக கொடுத்துட்றேன் என்று சொன்னால் கூட நம்ம சொல்லிவிடுவோம். ஏதோ ஒன்று பிடிக்கிறத எடுத்து கொடுக்க மனசு வரணும் இல்லையோ. அவரவர்கள் வீட்டில் இருக்கிற ஆராதனை பெருமாள், அந்த தெய்வத்தை விட நமக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது இன்னொன்று இருக்க முடியுமா? நாம்கிற ஆத்மாவுக்கு நம்ம பெருமாள் ஒருத்தர் தான் எப்பவும் கூட இருக்கக்கூடியவர். எல்லா உறவுக்காரர்களும் வருவார்கள் செல்வார்கள், ஆரும் நிற்க போகிறதில்லை. அந்தந்த ஜீவாத்மாவுக்கு அந்த பரமாத்மாவோட தான் நெருங்கின தொடர்பு, ஒரே தொடர்பு, ஒழிக்க முடியாத வெட்ட முடியாத தொடர்பு. பெருமாள் பார்த்தார், நம்ம ஆராதன தெய்வமான இந்த நாராயணன் ஜெகநாதன் இக்ஷ்வாக்கு ஆராதித்ததுலேருந்து இன்னி வரைக்கும் வச்சுருக்கோமே, இதே பெருமாளை எழுந்துருளை பண்ணி விபீஷணன் கையில் கொடுத்துட்டார். இது யாருமே கொடுக்க மாட்டான். நம்ம வீட்டு பெருமாள் எடுத்து ஆரான்னு கொடுத்துருவாளா? விபீஷணன் வாங்கிண்டு லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா, குலதனமான சொத்தை எடுத்துக்கொண்டார். லங்கையை நோக்கி அயோத்தியிலேருந்து பறந்து போகிறார். போயிட்டே இருக்கிறச்சே பங்குனி மாதம் வந்தது. பிரம்மோத்சவம் நடத்தி ஆகணும். ராமன் அப்படிங்கிறத சொல்லித்தான் விபீஷண இடத்துல கொடுத்துருக்கார். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்தில் இருக்கிறச்சேவே பங்குனி பிரம்மோத்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்குமா. அதனால் விபீஷணனுக்கு எண்ணம், நாம் ஒருவேளை லங்கைக்கு போகிறதுக்குள்ளே நேரமாகி படுத்துன்னா. கீழே பார்த்தார், வண்டின முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்னா மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்ற விலக்கின் ஆய்க்கிடுமி நீரே. அழகான நீர்வாய்ப்பு, நிலவாய்ப்பு, சோலவாய்ப்பு நம் தமிழகத்திலே 2 காவிரிக்கு நடுவில் திருவரங்கம்.
தென்னாடும் வடநாடும் தொடனென்ன திருவரங்கம் அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கம் ஆழ்வார்கள் பதின்மராலே பாடப்பெற்ற பெருமாள். அன்னி வரைக்கும் பெருமாள் இல்லை, ஸ்ரீரங்கம் தான் இருக்குது, சேஷபீடம் காத்துருக்கு. விபீஷணன் மேலேருந்து பார்த்தார், பெருமாளும் சங்கல்பிச்சுனுட்டார்னு வச்சுக்குங்க. சரி, இங்கே இறங்கி உற்சவத்தை முடிச்சுட்டு லங்கைக்கு போவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கீழே இறங்கினா பெருமாளை எழுந்துருளை பண்ணியாச்சு. 9 நாள் பங்குனி பிரம்மோத்சவம் நடந்தது, தீர்த்தவாரி முடிந்தது. பெருமானே புறப்படுவோமான்னு விபீஷணன் நெருங்கினான். பெருமாள் அங்கிருந்து அசையறதா இல்லை. நமக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு, நீர்வாய்ப்பு நிலைவாய்ப்பு பக்தர்கள் நன்னா இருக்கா, நாம் இந்த ஊரோட இருப்போம்னு சொல்ல விபீஷணன் என்ன பிடிவாதம் பிடிச்சிருக்கணும்? ராமன் உம்மை எனக்கு கொடுத்தாச்சு, நான் சொல்கிறபடி நீர் என்ன ஊருக்கு வரணும் சொல்லவே இல்லை. தேவரீருக்கு இது திருவுள்ளம் நாள், அடியேன்னு இங்கேயே தேவரீரோடு இருந்துடறேன் என்ன விபீஷணன் சொன்னான். வேண்டாம் வேண்டாம், ஓம் ஊர் லங்கே, அங்கே போய் ராட்சசர்களை ஆண்டு கொண்டிரு. இவ்வூர் தமிழகம், இங்கே நான் இருக்கேன். ஆனால் ஒன்று செய்யட்டுமா, உனக்காக தெற்கு நோக்கி சயனிப்போம். ஒரு ஊர்லேயும் பெருமாள் கிழக்கு நோக்கி இருப்பார், வடக்கு நோக்கி இருப்பார். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் தெற்கு நோக்கி சயனிச்சுன்னு இருக்காரோ இல்லையோ, ஏன்னா லங்கை அங்கே இருக்குது. தன் குழந்தை விபீஷணன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், அவனுக்கு நன்னா அனுகிரகிக்கணுங்கிறதுக்காகவே தென் திசை இலங்கை நோக்கி பெருமாள் சயனிச்சுருக்கார். இதுதான் இந்த பெருமாள் இங்கே வந்து சேர்ந்த கதை. அப்போ எங்கேயோ திருப்பார்கடலில் உருவானார், பிரம்மாவின் சத்தியலோகத்தில் இருந்தார், அயோத்தி இக்ஷ்வாக்குவால் அழைத்து வரப்பட்டார், விபீஷணன் எழுந்துருளை பண்ணி கொண்டு ஸ்ரீரங்கத்தில் ஸ்தாபித்தார். இன்னி வரைக்கும் நமக்காக திருவரங்கத்திலே சயனித்து கொண்டிருக்கிறார். வேணும்னா அவர் கிளம்பி போயிருக்கலாம் இல்லையோ. நாம் எல்லாரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும், இனி இந்த சம்சாரத்தில் ஒத்தனும் துன்பத்துக்கு ஆளாகக்கூடாது என்கிற ஒரே லட்சியத்தோடு பெரிய பெருமாள் சயனித்து கொண்டிருக்கிறார். திருவரங்கநாதன்னு சொல்கிறோம், ஸ்ரீரங்கநாதன்னு சொல்லுவோம். பெரிய பெருமாள்னு மூலவருக்கு பேர், நம்பெருமாள்னு உற்சவருக்கு திருநாமம். ஸ்ரீராமாயண கதை வேறல்ல, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் இன்னைக்கு எழுந்துருளி இருக்கிறவரும் வேறல்ல. ஒரு பக்கத்தில் உற்சவர் நம்பெருமாள், ராமனுடைய பிரதிநிதின்னு சொல்லுவார்கள். மூலவர் பெரிய பெருமாள், கண்ணனே பெரிய பெருமாள்னு சொல்லுவார்கள். திருப்பாணாழ்வார் பாசுரம், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன். யார் வெண்ண உண்டவாயனோ கண்ணனோ அவனே அண்டர்கோன் அணியரங்கன்னு சாதிக்கிறார். ராமோ திருநாபிபாஷத்தேன்னு ராமனே நம்பெருமாளே சொல்லிருக்கார். அப்போ கண்ணனையும் சேவிச்சுக்கலாம், ராமனையும் சேவிச்சுக்கலாம், பக்கத்தில் இருக்கிற திருவரங்கத்துக்கு போனோம்னாலே சேவிச்சுக்கலாம். பகவான் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணுவார். அந்த காலத்தில் நாம் பிறந்திருக்க மாட்டோம், அந்த இழப்பு நமக்கு இருக்கக்கூடாது இல்லையோ. அதுக்கு தான் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானா என்று நம் போன்றவர்கள் ஏழை எளியவர்கள் அந்த காலத்தில் வாழாதவர்கள் அவர்களுக்காகத்தான் கோயில் தோறும் விக்கிரக ரூபத்தில் பெருமாள் சேவை சாய்ச்சிருக்கார். இது ராமச்சந்திரனுடைய கதை, அவனால் ஆராதிக்கப்பட்ட பெரிய பெருமாளுடைய கதை. இப்போ இந்த கதையெல்லாம் பாகவதத்தில் இருக்கா சுவாமி என்ன கேட்க வேண்டாம். பாகவதத்தில் ராமன் கதை இருக்குது, ஆனால் ஸ்ரீராமாயணத்தில் இந்த கதை முழுக்க இருக்குது. ஸ்ரீரங்க மகாத்மியத்தை கேட்டாலும் இருக்குது. ஏன்னா எத்தனை நேரம்தான் அடியன் பாகவத கதையை சுருண்டாரும் அதோட தொடர்பு கொண்ட இன்னைக்கு இருக்கிற பெருமாளை காட்டி கொடுக்காட்டால் நாம் எங்கே பெருமாளை தேடின்னு போக முடியுமாண்ணா? அவருடைய பிரதிநிதி இன்னைக்கு இருக்காருன்னா அவரை சேவிச்சா தானே நமக்கு உஜ்ஜீவனமே. ஆக ராமச்சந்திரன் சரித்திரமே சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மன்னவன் பகீரதன் கங்கையை எப்படி கீழே கொண்டார்னு பார்ப்போம். விஸ்வாமித்திரருடைய சரித்திரம் என்ன, பரசுராமனுடைய சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலேருந்து மேற்கொண்டு சரித்திரங்களை பார்க்கலாம். சகரஸ் சக்கரவர்த்தியாசீது சாகரோ யத்சுதை கிருதா யஸ்தாலஜங்கானு யவனான் சகானு ஹைஹய வர்த்தரானு. அங்கே ஒரு சக்கரவர்த்தி ஆண்டு வந்தான். அவனுக்கு சகரன் என்று பெயர். ஏன் இவனுக்கு சகரன்னு பேர்? கரம் கரம்னா விஷம். இவன் தன் தாயோட கர்ப்பத்தில் இருக்கிறச்சே மாற்றாந்தாய் சக்களத்தி விஷம் வச்சுவிட்டான். அதனால் விஷத்தோடையே இந்த கர்ப்பம் வெளியில் வந்தது. சகர கரம்ங்கிற விஷத்தோடு பிறந்தபடியால் இவனுக்கு சகரன்னு பேர். சகர மன்னவனுக்கு 2 பத்னிமார்கள். அதில் ஒருத்திக்கு ஒரே ஒரு பிள்ளை பிறந்தான், இன்னொருத்திக்கு 60,000 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஏன்னா 2 பேருமே ரிஷியினிடத்தில் பிரார்த்திச்சா, எங்களுக்கு நல்ல குமாரர்கள் வேணும்னுட்டு. ரிஷி திருப்பி கேட்குறார், ஒரே பிள்ளை ஓஹோன்னு நல்லவன் வேணுமா, மூடர்களா 60,000 வேணுமா, 2ல் எது வேணும்னு ரிஷி சொன்னார். ஒருத்தி இதை எடுத்துனுட்டா, ஒருத்தி அதை எடுத்துனுட்டா. எனக்கு மூடாத்மாக்களாக இருந்தால் கூட 60,000 பிள்ளைகள் வேணும் ஒருத்தி வேண்டினார். ஒரே பிள்ளையாக இருந்தால் கூட சரி, புத்திசாலியாக சத்புத்திரனாக வேண்டும் மற்றொருத்தி வேண்டினாள். அவா வேண்டி கொண்டபடிக்கு 2 பேருக்கும் பிறந்தது. ஒருத்திக்கு 60,000 பேர், சுமத்தின்னு அவளுக்கு பேர். ஒருத்தன் பிறந்தான், கேசினின்னு அந்த பெண்ணுக்கு பேர். கேசினுக்கு ஒருத்தன் பிறந்தான், அவனுக்கு பேர் குமாரனுக்கு அசமஞ்சஸ்ன்னு பேர். நமக்கு சந்தேகமாக இருக்கும்,
சாதாரணமாக யாரானு ஒன்றும் வேலையே செய்ய தெரியல, மசான்னு இருந்துட்டு இருக்காருன்னு வச்சுருந்தோம், என்னமோ அசமஞ்சசமாட்ட இருக்கியே அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுவோம். அப்படி ஒன்று இந்த பிள்ளை மசான்னு இருந்த பிள்ளையா தெரியல. சில வழக்கு சொற்கள்லாம் வந்துடுத்து, ஏன் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்குன்னு புராணத்தில் தேடினோம்னா இதை போல எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாதாரணமாக யாரானு ஒன்றும் வேலையே செய்ய தெரியல, மசான்னு இருந்துட்டு இருக்காருன்னு வச்சுருந்தோம், என்னமோ அசமஞ்சசமாட்ட இருக்கியே அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுவோம். அப்படி ஒன்று இந்த பிள்ளை மசான்னு இருந்த பிள்ளையா தெரியல. சில வழக்கு சொற்கள்லாம் வந்துடுத்து, ஏன் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்குன்னு புராணத்தில் தேடினோம்னா இதை போல் எதுவுமே இருக்காது. உடனே ஒன்று மட்டும் சொல்கிறேனே, இன்றைக்கி உபன்யாசம் எப்படி இருந்தது? நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு எழுந்து போகிறேன்னு வச்சுங்க. இன்றைக்கி உபன்யாசம் எப்படி இருந்தது? பாட்டு கச்சேரி எப்படி இருந்ததுன்னா பிரமாதமாக இருந்ததுன்னு வா. ஆனால் பிரமாதம்னா சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் என்ன தெரியுமா? கவனமின்மை, கவனக்குறவுன்னு அர்த்தம். பிரமாதத்தால் பண்ணிவிட்டேன், பிராமாதிகமாக பண்ணிவிட்டேன்னால் கவனக்குறவால் தப்பு பண்ணிவிட்டேன்றதை தான் பிராமாதிகம்னு சொல்லுவாள். கண்ணனே நரக்கத்துக்கு போகிறதுக்கு 3 துவாரங்கள் திறந்து வச்சிருக்கிறதா சொல்கிறார். நித்ரா, ஆலஸ்ய, பிராமாத. நித்ராங்கிறது தூக்கம், ஆலஸ்யங்கிறது எப்பவும் நமக்கு இருக்கிற சோம்பல், தூக்கம் அதிகமாக போச்சுன்னா சோம்பல் வந்துட போகிறது. பிராமாதம்ங்கிறது கவனமின்மை. தூக்கம் இருந்தாலோ சோம்பல் இருந்தாலோ கவனமின்பாதோ. நரகத்துக்கு 3 வாசல் திறந்து வச்சுருக்கேன் அர்ஜுனா, எந்த வாசலை வேணால் தேர்ந்தெடுத்துக்கோ, நீ உள்ளே போகலான்னு சொல்கிறார். அதனால் பிரமாதமாக இருக்குதுன்னு தயவுசெய்து உபன்யாசத்தை கேட்டு சொல்லாதீங்கோ. சொன்னால் அப்போ உபன்யாசகரை பற்றி நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அதனால் உலக வழக்கத்தில் நாம் என்னமோ சொல்லிடுவோமே தவிர சப்தத்துக்கு அது அர்த்தமாகவே இராது. அதே போலத்தான் இங்கேயும் இப்போ அசமஞ்சசம், ஏன் இந்த பிள்ளைக்கு அந்த பேர் வந்ததுன்னு தெரியல. கதை பார்ப்போம். அனந்தர்வாசசா காம்சித் அபகிர் வாசசோபரான் சஹா அஸ்வமேதைர் அஜயத சர்வவேத சுராத்மகம். ஒரு முறை ராஜா சகரமன்னவன் அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பித்தார். அப்படின்னா குதிரையை எடுத்து ஓட்டி விடுவா, அது தேசம் முழுக்க போயிட்டு வரும். யஜ்ஞம், ஹோமம், தபஸு எல்லாம் நடக்கும். அந்த குதிரை யார் தடுத்து நிறுத்தி பிடிச்சிட்டாலும் அந்த அரசனோட சண்டை போட்டு குதிரையை மீட்டு கொண்டு வந்தால்தான் யாகம் பூர்த்தி அடையும். இதைத்தான் அஸ்வமேத யாகம்னு சொல்கிறது. அரசன் அனுப்பிச்சி வச்சு விட்டார். போன குதிரையை நாளாச்சு திரும்ப காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. சரி போய் தேடின்னு வாங்குவோன்னு 60,000 பிள்ளைகள் இருக்காளோ இல்லையோ, ஒன்றும் தேடுறதுக்கு குறைச்சல் இல்லையே, தேடின்னு வாங்குவோன்னு அனுப்பிச்சி விட்டா பிள்ளைகள் ஒரு இடமா போகிறா. அவர்களுக்கு அவ்வளவு தூரம் போராத்தினால வேகமாக ஓட்டிண்டு ஒரு இடத்துலையும் பள்ளம் தோண்டிகிட்டே போயிட்டா. ஒரு காரியத்தை கொடுத்தா பதவிசாக பண்ணணும் இல்லையோ. ஆனால் சில பேர் பண்ணுறதை பார்த்தா தப்பித்தவறி இனிமேல் இவாள்கிட்ட கொடுக்கக்கூடாது சுவாமி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவோம். உன்னை கொடுத்து இங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வானா அதை கீழே கொட்டி மேலே கொட்டி உடச்சி சில்லு ஆக்கி இத்தனை மண்ணாள்னா கொடுக்கவே மாட்டோமோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு பண்ண தெரியல. எங்கெங்கெங்கெல்லாம் வெட்டிட்டு போனாலோ அங்கெல்லாம் கடல் நீர் சூழ்ந்ததான். அதனால் சகர மன்னவனுடைய பிள்ளைகளாலே வெட்டப்பட்டபடியால் கடலுக்கு சாகரம்ங்கிற பேர் வந்தது. சமுத்திரம் சாகரம்னு சொல்லணும் இல்லையோ. இந்த மன்னவனுடைய பிள்ளைகள் வெட்டின்னு போனால் அதுக்கு சாகரம்னு பேர் ஏற்பட்டதாம். இவா கீழ்லோகத்துக்கு போனால் கபிலாச்சாரியர் கண்மூடி தவம் புரிந்து கொண்டிருந்தார். பாத்தாளத்துக்கு அருகிலே பக்கத்தில் குதிரை பெசாமல் நின்றுந்தது. பார்த்தவாளுக்கு சந்தேகம் வந்துடுத்து, கபிலர் தான் இந்த குதிரையை பிடிச்சி வச்சுருக்கார் போல் இருக்கு, கொல்லு அப்படின்னு 60,000 பேரும் கபிலாச்சாரியர் பேரில் கத்தியை தூக்கிட்டு போனால் கண்ணை திறந்து பார்த்தார். வந்தது கோபம். விழித்த பார்வையில் 60,000 பேர் சாம்பல். மொத்த பேருக்கும் உயிர் படுத்து சாம்பலாக கீழே விழுந்துட்டா. அவருக்கு என்ன திரும்ப தியானத்தில் ஆழ்ந்துட்டார். பிள்ளைகளையும் காணும், குதிரையும் காணும். ஏற்கனவே ஒன்றை மட்டும்தான் காணும். இப்போ தேடிண்டு போன பிள்ளைகள் 60,000 பேரையும் காணும். தஸ்ய புத்திரா அம்சுமான் நாம பிதாமக ஹிதே ரதாக. அவர்கள் பண்ணதை கூறுகிறார். இத்தம் கீதானுபாவஸ்தம் பகவான் கபிலோ முனிகி அம்சுமந்து உபாச்சேதம் அனுகிரகிய தியா நிருப. 60,000 பேரும் போயிட்டார்கள். விஷயம் தெரிஞ்சு போச்சு. பக்கத்தில் இருக்கிற அசமஞ்சஸ் அனுப்பிச்சலாம். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அசமஞ்சஸ் தேடி பார்த்துட்டு வந்துட்டான். அசமஞ்சசனுடைய பிள்ளைக்கு அம்சுமான்னு பேர். நல்ல தீரன். எங்கே இருக்குது குதிரைகள், எங்கே இருக்குது இந்த 60,000 பேர்னு கண்டுபிடிச்சிட்டான். கபிலாச்சாரியரை பார்த்து விழுந்து வணங்கி, நீர் தான் எப்படியான்னு இந்த சகோதரர்களை போல இருக்கிறவா பெரியவர்கள், அவர்களுக்கு சாப விமோச்சனமும் கொடுக்கணும், அஸ்வம் குதிரையும் திருப்பி கொடுக்கணும்னு அம்சுமான்னு கேட்டான். அவர் குதிரையை திருப்பி கொடுத்துட்டார். ஆனால் 60,000 பேர் சாப விமோச்சனம் அப்படி கிடைக்காது. ஆகாசத்தில் இருக்கும் கங்கை கீழே வந்தாலே ஒழிய அவள் பட்டுத்தான் இவர்கள் புனிதத்தன்மை அடைஞ்சாகணும். இவாளுக்கு சாப விமோச்சனம் வேணும்னா கங்கையை கீழே கொன்ற வழியை பார் என்ன அம்சுமானிடத்தில் சொன்னார். அவன் பிரயத்தனப்பட்டான், நடக்கவில்லை. அதுக்கப்புறம் அம்சுமானுடைய பிள்ளை பிறந்தார்.
அம்சுமாஞ்ச ததஸ்தேபே கங்கா ஆனயன காமியா காலம் மகாந்தம் நாசக்னோத் ததக்காலேன சம்ஸ்திதா திலீபஸ்தத்துதஸ்துவசக்தா காலமே இவான் பகீரதஸ்தஸ்ய புத்திரஹா தேபே ச சுமஹத் தபஹ. அம்சுமானுடைய பிள்ளைக்கு திலீபன்னு பேர். பெரிய சக்கரவர்த்தி. பல பேர் திலீபன்னு பேர் வச்சுக்கிறாளோ இல்லையோ, அது அந்த ராஜாவினுடைய பேர். திலீபன் ஆன மட்டும் பிரயத்தனம் பண்ணி பார்த்தா கங்கையை கொன்றதுக்கு முடியல. திலீபனுடைய திருக்குமாரனுக்கு பகீரதன்னு பேர். பகீரதன் தபஸ் புரியறதுக்கு ஆரம்பித்தா கடுந்தவம். ஆழ்வார் பாசுரத்திலே சாதிக்கிறார், பெருமானிடத்தே எத்தனை ஆசை வைத்து திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தந்தானே கங்கையே. தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். தவம் புரிந்துயர்ந்த மாமுனி விஸ்வாமித்திரர், கொணர்ந்த கங்கை. இந்த கங்கை கரையோரமாகத்தான் ராமலக்ஷ்மணால் விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போனார் யாக சம்ரக்ஷணத்தின் போது. அப்போ கங்கை வந்துடுத்தேன்னா மூதாதையர் பகீரதன் தான் கீழே கொண்டார். ஆகாச நோத்தி தவம் புரிய கங்காதேவி சுப்பிரசன்னமாகி, நீ கேட்டுண்டபடிக்கு நான் கீழே வரேன், ஆனால் நான் கீழே இறங்கும்போது யார் தாங்குவார்கள்? இந்த பூமி தாங்காது அப்படின்னு கங்கை இவனிடத்துல சொன்னான். அப்படியே இரு அப்படின்னு அவளை நிறுத்திட்டு பரமசிவனாரை குறித்து தபஸ் பண்ண ஆரம்பித்தா. சரின்னு பரமசிவர் மனமிறங்கி என்ன வேணும்னார். இல்லை, கங்காதேவி கீழே வரணும், தேவரீர் தான் உம்மை சடமுடியில் அவளை தரித்து கொடுக்கணும் பிரார்த்தனை. சரி, பரமசிவனாரும் ஏற்றுக்கொண்டார். ஆகாயத்திலிருந்து கீழே குதித்தாள். குதித்த வேகத்தில் நாமா கொண்டு கங்கை திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம் பூமி அம்மாத்திரம் அப்படிங்கிற யகத்தாள நினைப்போட கீழே விழுந்தா. பார்த்த பரமசிவனாருக்கு கோபம் வந்துடுத்து. உமக்கு இவ்வளவு செருக்கா என்று நினைத்து அவர் தன் ஜட்டையில் வந்து தங்கின உடனே இழுத்து முடிச்சுட்டார்னா இப்போ பதறல் பகீரதனுக்கு தான். ஏற்கனவே தபஸ் பண்ணி போருன்னாச்சு கங்கையை கொன்றது. அவள் வர்றதுக்கு தாங்கிறதுக்கு இன்னொருத்தரை பிடிக்க வேண்டியிருந்தது. சிவன் ஒத்துண்டார். வந்துதேன்னு பார்த்தா அதுக்குள்ளே அவர் தலைமுடியை இழுத்து முடிச்சுன்னு விட்டார். திரும்ப பரமசிவனார் குறித்து தபஸ் பண்ணான். நீர் தான் எப்படியாவது கங்கையை வெளியில் விடணும்ட்டு அவர் மனமிறங்கி ஒரே ஒரு சடையை மட்டும் அவிழ்த்து விட்டார். அங்கிருந்து கங்காதேவி கீழே விழுந்தாள். இன்னைக்கு அந்த விழுந்த இடத்துக்கு பிந்து சரஸ்ன்னு பேர். ரொம்ப ஆச்சரியமான இடம். ஹிமாச்சலத்தில் சேவிக்கு போனோம்னா பெரிய பரமசிவனார் அவருடைய சடமுடியிலேருந்து கங்கை கீழே விடறா. ஸ்பட்டிகம்னா ஸ்பட்டிகம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம எங்கேயோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிச்சுட்டு வெளிநாட்டில் தான் இருக்காக்கோன்னு ஓடி ஓடி போயின்னு இருக்கோம். நல்ல இடங்கள்லாம் இயற்கை எழில் வெளிநாட்டில் இருக்குது, உத்துன்னு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தமாக இருக்காது. அது ஒரு நாளும் பகீரதன் கொண்டதாக இருக்காது. அது பாபங்களையா போக்கும், காசை போக்கும். இவ்வளவு தான் செய்யுமே தவிர பணத்தை செலவழிச்சுட்டு கட்டப்பட்டுன்னு வெளிநாட்டுக்கு போய் பார்ப்போம். அது அத்தனை அழகும் பிந்து சரஸில் நம்ம சேவிச்சு விடலாம். அங்கிருந்து கங்கை கூறுகிறாள், நீ முன்னாடி உன் தேரை ஓட்டி கொண்டு போ, எங்கெங்கே போகணுமோ போ, எனக்கு வழி தெரியாது, நீ இழுத்து போகும் இடத்துக்கு நான் வருவேன். பகீரதன் தேரை முன்னாடி வேகமாக ஓட்டின்னு போகிறார். போகிற வழி அத்தனை கரபுரண்டு கொண்டு கங்கை வருகிறாள். இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் முழுமையும், பீகார் முழுமையும், வங்காளம் முழுமையும் செழிப்பு வடநாட்டில் தண்ணீர் இருக்குன்னா ஆதி நதியான கங்கையால் வந்த பெருமை. கங்கைன்னு ஒன்று இருந்துடுத்துனாலே பாரத தேசத்துக்கே ஏற்றம் வந்துடுறது இல்லையோ. கங்கை அடித்து புரண்டுன்னு ஓடினா போகிற வழியில் ஜன்னு முனிவர் இருந்தார். அவருடைய ஆசிரமம் இருந்தது. கங்கை வந்த வேகத்தில் ஆசிரமத்தையே அழித்து கொண்டு ஓடினாள். ஜன்னுவுக்கு கோபம் வந்துடுச்சு. இவள் வந்தாளுங்கிறதுக்காக ஏன் ஆசிரமம் தானே இவளுக்கு கிடச்சிது, இவளை விட்டே நான் பாருன்னு மொத்தத்தையும் எடுத்து பருகிவிட்டார். அவள் வயத்தில் போய் கங்கை அடங்கி விட்டாள். மறுபடியும் பகீரதனுக்கு பதற்றம். இப்போ நம்ம எத்தனை பேரை கூர்த்து பிரார்த்திக்க போகிறோன்னு தெரியல. இந்த கங்கை அழைச்சின்னு போகிறதுக்குள்ளே நீர் தான் எப்படியாவது மனசிறங்கணும். அவர் தன்னுடைய காதின் வழியே கங்காதேவியை வெளியில் விட்டார். ஜன்னு மகரிஷினுடைய காதிலிருந்து வெளியில் வந்தபடியால் ஜான்ஹவி அப்படிங்கிற பேர் கங்கைக்கு ஏற்பட்டது. சமுத்திரம் ஜான்ஹவி தோயம்னு சொல்கிற மொழியோ. ஜன்னு மகரிஷினுடைய காதிலேருந்து வெளியில் வந்து நேராக கபிலர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் சாம்பல் இருந்ததோ இல்லையோ, மொத்தம் சாம்பலில் போய் விழுந்தாள். त्वत्पादाब्जे प्रजाता सुरसरिद अभवत् प्राक् चतुर्धा ततस्तासु एकान् धत्ते पुनस्सात् त्रिभुवनमपुनात् त्रीन्पथो भावयन्ति तत्रैका खं व्रजन्ति शिवयदितु शिवं सा पुनः सप्तदा भूत्. அவள் சகரஜ ஸ்வர்கசக்கஞ்சகார சகரமன்னவனுடைய 60,000 பிள்ளைகள் சாம்பலுக்கு பாவத்தை போக்கி விமோச்சனம் கொடுத்து ஸ்வர்க்கத்தையே கொடுத்தாள். இது கங்காதேவியினுடைய சரித்திரம். எவ்வளவு பெரிய உதவி இந்த அரசு நமக்கு பண்ணியிருக்கு பாருங்க. பகீரதன் கீழே கொண்டிருக்கான். இக்ஷ்வாகு மன்னர்கள் இல்லாத போயிட்டா நாம் இன்றைக்கி எங்கே இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு போகிறோம். அப்போ ஒன்னொன்றுத்துக்கும் இது வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை ஓடுறது உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் சொன்னால் என்ன அகலம். ஒரு இடத்துல கங்கையை சேவித்து பார்த்தீள், இக்கரையிலேருந்து அக்கறைக்கு 1.5 மைல் அகலம். கரபுரண்டு கொண்டு ஓடும்.
கால கையை வச்சுடுறதுக்கு முடியாது, அப்பேற்பட்ட தீர்த்தம். இவ்வளவு தீர்த்தம் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. இது இத்தனை எத்தனை ஆண்டுகளாக இமாச்சலத்திலிருந்து அங்கிருந்து கன்னியாகுமரி வரை பெருமை. வடநாட்டு யாத்திரைக்கு போயிட்டு யாரானு கங்கா தீர்த்தம் எடுத்துக்காத வருவாளா சொல்லுங்க? தீர்த்தம் நம்ம வீட்டில் இருந்தாலே புனிதத்தன்மையோ இல்லையோ. அது திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம், பகீரதன் கீழே கொண்டு வந்து விட்ட தீர்த்தம். இப்படி கங்கையினுடைய சரித்திரம் என்னான்னு பார்த்தோம். இதற்கு அடுத்தாற் போலே ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய சரித்திரம்.